வணக்கம். இறையருளும் குரு அருளும் வழிகாட்ட ஜோதிட ஒளி உங்கள் வாழ்வை வளமாக்கட்டும். குரு அருள் ஆஸ்ட்ரோ டிவி தங்களை வரவேற்கிறது. சித்திரை சித்தன் முத்துகிருஷ்ணன் உங்களோடு. இன்று நாம் பார்க்க இருக்கும் பதிவு மிதுன லக்னத்தில் பிறந்த அன்பர்களின் வாழ்க்கை துணை எப்படி இருப்பார் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். அதனால் இந்த பதிவை முடிந்த அளவுக்கு முழுமையாக கேளுங்க. கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்களுடைய நண்பர்கள் அல்லது உறவினர்களுக்கு ஷேர் செய்யுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உதவுங்கள் நண்பர்களே. இப்போது மிதுன லக்னத்தில் பிறந்த அன்பர்களின் வாழ்க்கை துணை எப்படி இருப்பார் அப்படின்னு பார்க்க போகிறோம். வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது எல்லோருக்குமே ஒரு கற்பனை, ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறதுலாம் அதீதமாக இருக்கும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தனக்கு வரும் வாழ்க்கை துணை மேலே ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு கற்பனை அப்படிங்கிறதுலாம் உண்டு. இந்த எதிர்பார்ப்பும் கற்பனையும் அப்படியே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க நினச்ச மாதிரி அமைஞ்சிடுதா அப்படின்னாக்கா அதுதான் இல்லை. அது வாழ்க்கை கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறவங்க இருக்கவே செய்கிறாங்க. இப்படி நம்மளுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றாற்போல் வாழ்க்கை துணை அமையாததற்கு என்ன காரணம் அப்படின்ட்டு சில நேரங்களில் நம்ம தேடுவது உண்டு. அதற்கு காரணம் என்னன்னாக்கா நம்மளுடைய ஜனனகால கிரகநிலைகள் தான். நாம் ஜனனம் செய்த பொழுது நம்ம 7ஆம் இடத்தில் உள்ள நிலைப்பாடுகள், ஒரு சிலருக்கெலாம் பார்த்தோம்னா 7ஆம் இடத்துல அதீத கிரக கூட்டு இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கெலாம் பார்த்தோம்னா வக்ர கிரகங்கள் அதிகமாக இருக்கும். ஒரு சில ஜாதகங்களில் 7ஆம் அதிபதி ரொம்ப பலம் பெற்றிருப்பார். இப்படி நம்ம சுய ஜாதகங்கள் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும் நண்பர்களே. அந்த சுய ஜாதகத்தில் 7ஆம் பாவாதிபதி, 7ஆம் இடம், களத்திர காரக கிரகம், இந்த மூன்றும் நல்லா இருந்துடுச்சு அப்படின்னாக்கா மன வாழ்க்கை பற்றிய கவலைகள் நமக்கு தேவையே இல்லை. நமக்கு வரப்போகிற அந்த வாழ்க்கை துணை அப்படின்றது நம்ம ஜாதகம் என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற அமைப்பில் அது நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை, பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இதை மனசில் நிறுத்திக்கோங்க. இப்போது நம்ம இன்றைய லக்னம் நாம் எடுத்திருக்கிற இன்றைய தலைப்பு மிதுன லக்னத்தை பற்றி நம்ம பார்க்க இருக்கின்றோம். மிதுன லக்னத்தில் பிறந்த நண்பர்களின் வாழ்க்கை துணை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. இந்த மிதுன லக்னத்தை பொறுத்தவரையிலும் நீங்கள் குறிப்பாக ஒரு சில விஷயங்களை நீங்கள் கன்ஃபார்மாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதாவது மிதுன லக்னம் இது உபய லக்னம். இந்த உபய லக்னத்தை பொறுத்தவரையிலும் 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடம் என்பது களத்திர ஸ்தானம், மனவாழ்வு ஸ்தானம். அதுவே உங்களை பொறுத்தவரையிலும் பாதகாதிபதி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எட்டுது. கூடுதலாக மாரகாதிபதி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எட்டுது. இன்னும் கூடுதலாக அது கேந்திர ஆதிபத்திய தோஷம் அப்படின்னு சொல்கிற அமைப்பையும் கூடுதலாக சேர்த்துக்குது. ஆக அந்த 7ஆம் இடம், 7ஆம் அதிபதி அப்படிங்கிறத நம்ம சீர்தூக்கி பார்க்கின்ற பொழுது இந்த அமைப்புகளை அது சுட்டி காட்டுது. உங்கள் லக்னத்திற்கு, அதுவும் உபய லக்னத்திற்கு இந்த அமைப்பு சுட்டி காட்டுது. அதாவது கேந்திராதிபத்திய தோஷம், மாரகாதிபத்திய தோஷம், அப்புறம் பாதகாதிபத்திய தோஷம், 3 தோஷங்களை இந்த 7ஆம் இடமும் 7ஆம் அதிபதியும் சுட்டி காட்டுது. இப்போது பாதகாதிபத்திய தோஷம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது 7ஆம் இடம் தான் பாதகஸ்தானம் உங்களுக்கு. அப்போது அந்த வீட்டில், அந்த பாதகஸ்தானத்தில், அந்த வீட்டில் எந்த ஒரு கிரகம் நிற்கிறதோ அதுதான் அந்த வேலையை செய்ய போகுது. ஏன்னா ஒரு ஸ்தானத்தில் நிற்கின்ற கிரகத்திற்கு அந்த ஸ்தானத்தின் அந்த பலன்களை கொடுப்பதில் அதீத பங்கு உண்டு. அதுதான் ப்ரியாரிட்டி அதிகம். அந்த கிரகத்துக்கு தான் ப்ரியாரிட்டி அதிகம். அந்த வகையில் உங்களுடைய 7ஆம் இடத்துல ஏதேனும் ஒரு கிரகம் வேறு கிரகங்கள் ஏதாவது நின்றுடுச்சு அப்படின்னாக்கா பாதகத்தை செய்ய போகிற முக்கியமான பங்களிப்பு அந்த கிரகத்துக்கு தான் இருக்குது. உங்களுடைய 7ஆம் அதிபதிக்கு அது இல்லாமல் போயிடுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அடுத்ததாக கேந்திராதிபத்திய தோஷம். கேந்திராதிபத்திய தோஷத்தை பொறுத்தவரையிலும் உங்களுடைய 7ஆம் அதிபதி ஒரு 7ஆம் பாவத்தையும் இல்லாமல் வேறு எங்கன்னா இருக்கிறாரு அப்படின்னாக்கா ஒரு கேந்திரங்களில் இருக்கின்ற பொழுது அது ஒரு கேந்திராதிபத்திய தோஷமாக ஆகிடுது. அதுவும் அதையும் நம்ம சீர்தூக்கி பார்க்கணும் அப்படின்னாக்கா அவர் தனித்து இருக்கிறாரா அல்லது ஒளி கிரகங்களோடு சேர்ந்து இருக்கிறாரா அப்படின்றத பார்க்கணும். ஒளி கிரகங்களோடு சேர்ந்து இருக்கின்ற பொழுது அந்த தோஷாதிபத்தியத்தின் வீரியம் கொஞ்சம் குறைவு அப்படின்ட்டு நம்ம கணக்கில் எடுக்கணும். இப்போ உதாரணமாக 7ஆம் அதிபதி 4ல் இருக்கிறாருன்னு வச்சுங்க. தனித்து இருக்கின்ற பொழுது அது கேந்திராதிபத்திய தோஷம் அப்படிங்கிறத நிச்சயமாக கொடுக்கும். சரிங்களா? இப்படி இதையும் பார்த்துக்கணும். அடுத்ததாக பொதுவாக உபய லக்னத்தை பொறுத்தவரையிலும், அதிலும் குறிப்பாக மிதுன லக்னத்தை பொறுத்தவரையிலும் உங்களின் 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான்
ரொம்ப பலம் பெறக்கூடாது. பலம் பெறுவது அப்படின்னாக்கா, உச்சம் பெறுவது சிறப்பல்ல. அப்போ அவர் உச்சம் பெறணும் அப்படின்னாக்கா, எந்த இடத்துல உச்சம் பெறுவார் அப்படின்னாக்கா, குடும்பஸ்தானத்தில அவர் வந்து உச்சம் பெறுவார். ஒருவேளை அந்த மாரி வந்து உச்சம் பெற்றுட்டார் அப்படின்னாக்கா, அது பாவ கட்டத்தில நம்ம வந்து அவசியம் வந்து பார்க்கணும். அப்பதான் வந்து அதனுடைய நிலைப்பாட்ட உணர முடியும். பாவ கட்டத்திலயும் அதே 2ஆம் இடத்திலேயே இருக்கிறாரு அப்படின்னாக்கா, அது வந்து மன வாழ்க்கைக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு சுபத்தன்மைய குடுக்கறதில்ல அப்படின்னு தான் பார்த்துக்கோங்க. பொதுவா உபய லக்னத்த பொறுத்தவரையிலும் குரு பகவானும் சரி, புத பகவானும் சரி, அதீதமான பலம் பெறுவது சிறப்பல்ல. கொஞ்சம் பலம் குறைவது சிறப்பு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அப்படி பலம் குறைஞ்ச அமைப்பில இருக்கின்ற பொழுது, ஓரளவுக்கு வந்து நல்ல நிலையில இவங்க இருவருமே இருக்கிறாங்க. அதாவது வந்து லக்னாதிபதி அப்படின்னு சொல்லும்போது, ஜாதகர் ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறாரு. 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லும்போது, அவங்களுக்கு வரும் வாழ்க்கை துணையும் ஓரளவுக்கு நல்ல நிலைமையில கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே போயிடுறாங்க அப்படின்றத பார்த்துக்கணும். இருப்பினும் இந்த 2 லக்னங்களும் அப்படின்னு எடுக்கின்ற பொழுது, இப்போ உபய லக்னம் மிதுனத்த கையில் எடுக்கின்ற பொழுது, அதன் அதிபதி வந்து கொஞ்சம் இளமையோட இருப்பாரு. சிரிச்சு பேசுவாரு. நண்பர்களுக்கு முக்கியத்துவம் குடுப்பாரு. சாதுரியம், சாமர்த்தியம் அவர்கிட்ட அதிகமா இருக்கும். பேச்சு அவருக்கு வந்து முக்கிய பொருளா இருக்கும். பேசாம இருக்கணும்னா அவரால முடியாது. உயிர் அதாவது வந்து உறவுகளுக்கு அதீத முக்கியத்துவம் குடுப்பாங்க. 1, 4 பேர் இருக்கிற இடத்துல இவரு இருப்பாரு. இல்லனாக்கா, இவர சுத்தி 4 பேர் இருப்பாங்க. அப்படி கொஞ்சம் ஜாலியான டைப், நல்லா பேசக்கூடிய டைப்பு, சிரிக்கக்கூடிய டைப்பு, ஜோக் அடிக்கக்கூடிய டைப்பு, நல்லா வந்து ஒரு நகைச்சுவைக்குலாம் அதிக முக்கியத்துவம் குடுப்பாங்க. ஆடல், பாடல், இசை இதுக்கெல்லாம் அதிக முக்கியத்துவம் குடுப்பாங்க. எழுத்து, ஓவியம் அப்படின்றது, நாட்டியம், சினிமா துறை அப்படிங்கிறது இவங்களுடைய ட்ராக் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஜாலியா அப்படியே போகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. அதுவே உங்களுக்கு வரும் வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது, இதற்கு நேர் எதிர்மாறானது. அதாவது வந்து இப்போ நீங்க ஒரு விஷயத்த சொன்னா கேட்டுக்குவீங்க அப்படின்ற நிலைப்பாட்டில நீங்க இருப்பீங்க இல்லைங்களா? ஆனா உங்களுக்கு வரும் வாழ்க்கை துணை அப்படிங்கிறது, நீங்க சொன்னீங்க அப்படின்னாக்கா இது ஏத்துக்காது. இவங்க சொல்றத நீங்க ஏத்துக்கணும் அப்படின்றத தான் பார்க்கும். குருவ பொறுத்தவரையிலும் மத்தவங்களுக்கு சொல்லுவாங்களே தவிர, இவங்க மத்தவங்க சொல்றத கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். குருவின் நிலைப்பாடே அதுதான். அப்போ உங்களுக்கு வரும் வாழ்க்கை துணை அப்படிங்கிறதுக்கு நீங்க முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, நாம சொன்னா அது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில வந்து அது செவிக்கு ஏற்காது. கேட்டு அதன்படி செயல்படாது. ஆனா, அவங்க சொன்னா நம்ம கேட்டுக்கணும் அப்படிங்கிறத நீங்க வந்து பார்த்துக்கோங்க. பலருக்கு இது வந்து ஒரு சங்கடத்த குடுக்கும் அமைப்பாகவே, மன நெருடலாகவே இருக்கும். பல அன்பர்கள் இத உணர்ந்து இருக்கலாம். அவங்க சொல்றத மட்டும் நம்ம கேட்குறோம். ஆனா, நம்ம சொல்றத அவங்க கேட்கவே மாட்றாங்களே! அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்ட நீங்க எட்டி இருக்கலாம். சரிங்களா? காரணம் அந்த அதிபதி குரு பகவான் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ நீங்க சிரிச்சு சிரிச்சு பேசுறீங்கல்ல, இவங்க சித்தாந்தம் பேசுவாங்க. இவங்கள பொறுத்தவரையிலும் அந்த ஃபிலாசபி அதிகமா பேசுவாங்க. பல நேரங்கள்ல மிதுன லக்னத்தில் பிறந்த அன்பர்களின் வாழ்க்கை துணை, சரியான நேரங்கள்ல நாம கத்துன்னு இருப்பாங்க. இவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்சிபிளும் வராதுன்னு வச்சுக்கங்களேன். மௌனம் காப்பாங்க. அப்படியே மன அழுத்தத்தோட அப்படியே இருப்பாங்க. பதிலே வராது அப்படிங்கிற நிலைப்பாட்ட கூட எட்டிட்டோம்னு வச்சுக்கங்களேன். ஸோ அந்த மாரியான ஒரு நிலைப்பாட்டில இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா, இவங்க ஒரு ஆன்மீகத்தில நல்ல ஒரு அ நிலைப்பாட்ட எட்டுவாங்க. உங்களுக்கும் வந்து ஆன்மீகம் பிடிக்கும். ஆனா வந்து காலையில போவீங்க, ஒரு வேள கும்பிடுவீங்க அப்படின்ற மாதிரியான நிலைப்பாடு. அதுக்கே வந்து அதீத முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். ஆனா இவங்கள பொறுத்தவரையிலும் அந்த ஆன்மீகத்திற்கெல்லாம் அதிகமா முக்கியத்துவம் குடுப்பாங்க. இதை இப்படித்தான் செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்க. இதை இப்படித்தான் நடத்தணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனா உங்கள பொறுத்தவரையிலும் சந்தர்ப்ப சூழலுக்கு ஏற்றாற்போல இதை இப்படி செய்யணும், அப்படி செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளாக நீங்க இருப்பீங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஆக இந்த லக்னத்த பொறுத்தவரையிலும் ஒன்று சகஜமாகவும், இன்னொன்னு இப்படித்தான் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டிலயும் இயங்கும் அமைப்பு உள்ளது அப்படிங்கிறத பார்த்துக்குவோங்க. இதுதான் வந்து இருக்கத்திலேயே வந்து கொஞ்சம் நெருடலான ஒரு விஷயம். இந்த 2 கிரகங்களும் பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஒண்ணுக்கொண்ணு நட்பு கிரகங்கள் இல்ல. 2மே வந்து ஒன்றுக்கொன்று பகை கிரகங்கள் அப்படிங்கிறது தான் இங்க வந்து உணர்த்துது. அதனால இவங்கள பொறுத்தவரையிலும் அந்த அந்யோன்யம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஒரு 50% தான் இருக்கும். அதுலயும் குறிப்பா ஒரு குழந்தைகள் வருகின்ற வரைக்கும் தான். கைக்கு ஒரு குழந்தை வந்துடுச்சு அப்படின்னாக்கா, அந்த தாம்பத்தியம் அப்படிங்கிறதுக்குலாம் ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் இவங்க குடுக்க மாட்டாங்க. இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் வந்து அதீத குழந்தைகள் அமைப்புலாம் இருக்காது நண்பர்களே. அதிகபட்சம் 2 குழந்தை. இந்த லக்னத்தில பிறந்தவங்களுக்கு அதிகபட்சம் 2 குழந்தை. குறைஞ்சபட்சம் 1 குழந்தை. அவ்வளோதான்.
ஒரு சில லக்னங்களில் பிறந்த அன்பர்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா 3 குழந்தை, 4 குழந்தை, 5 குழந்தை வரலும் போகிறதெல்லாம் பார்க்கலாம். ஆனால் தற்காலத்தில் 5க்கெலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருப்பினும் 2க்கு மேலே 3 குழந்தைகளாச்சும் ஒரு சில லக்னங்களுக்கு நம்ம வந்து பார்க்கலாம் இல்லைங்களா? ஆனால் இவங்களுக்கு அதிகபட்சமாக 2, குறைஞ்சபட்சமாக 1 அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அந்யோன்யம் அப்படிங்கிறது இவங்கள பொறுத்தவரையிலும் அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பெரும்பாலும் அவங்கக்கிட்ட வந்து தாம்பத்தியம் அப்படிங்கிறது அதீத முக்கியத்துவம் இவங்ககிட்ட இருக்காது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். மிதுன லக்னத்தை பொறுத்தவரை நம்மளுடைய பரிந்துரை என்ன அப்படின்னாக்கா, பெரிய எதிர்பார்ப்புகளோடு வந்து காத்திருக்காதீங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பரிந்துரை. ஏன் அப்படின்னாக்கா, பெரிய எதிர்பார்ப்பு வைக்கின்ற பொழுது தான் நம்ம வந்து நமக்கு அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகாத பொழுது நம்ம பெரிய ஏமாற்றங்களை சந்திக்கின்றோம் நண்பர்களே. அதனால் வந்து உங்களுடைய வாழ்க்கை துணை மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்போ, அவங்க இப்படி நடந்துவாங்க, அப்படி நடந்துவாங்க அப்படின்ற ஒரு கற்பனைகளுக்குள்ளவோ நீங்கள் வந்து போகாதீங்க அப்படிங்கிறது நம்மளுடைய பரிந்துரை. அப்படி இல்லாத பட்சத்தில் எப்படி இருந்தாலும் நம்ம பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லாத போது நம்மளுக்கு ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து மிஞ்சும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ அதனால் வந்து இந்த மிதுன லக்னத்தை பொறுத்தவரையிலும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையிலும் 50-50 அப்படின்றது தான் நம்மளுடைய கருத்து கணிப்பு. 50% நீங்கள் வந்து ஓரளவுக்கு வந்து ஆஃப்டர் மேரேஜ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போகும், அந்யோன்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு 50% வச்சுக்கிங்க. பெரிய எதிர்பார்ப்பு வேணாம் என்பது ஒரு ஜோதிடராய் என்னுடைய அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் நண்பர்களே. இந்த பதிவு உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மறவாமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா இந்த பதிவுக்கு ஒரு லைக் போடுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உதவுங்கள் நண்பர்களே. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.